ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. பேர் எதுவும் வேணாம், அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு கூட்டு பொரியலோட அன்னதானம் கொடுத்துருக்காங்க. பல்லாண்டு வாழணும், பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய. அன்னதானம் கொடுத்துருக்காங்க. பேர் எது வேணா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக சொல்லியிருக்காங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு கொடுக்க சொல்ல ஐயா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுக்க சொல்லியிருக்காரு. பல்லாண்டு வாழணும், பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரில் அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நடக்கணும், பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய. அவர் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரில் சொல்லியிருக்காரு. நமச்சிவாய. இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய. நல்லா இருக்கணும். கூட்டு பொரியலோட கொடுத்துருக்காங்க. ஓம் நமச்சிவாய. தாங்க கூட்டு பொரியலோட கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய. நல்லா இருக்கீங்களா? என்ன ஆச்சு? இழப்பு வருதா? சாப்பிட முடியலையா? ஆஸ்பத்திரி போறியா? ஆஸ்பத்திரி போய் தாத்தா போயிட்டு வந்துட்டியா? என்ன சொன்னாங்க? மாத்திரை தான் கொடுக்குறாங்களா? ஊசி போட்டாங்களா? அதான் ஊருக்கு போறியா? வர சொல்லியிருக்கியா? எப்போ வர சொன்ன? இப்போ வர சொல்லியிருக்கியா? எப்போ வராங்க பிள்ளைங்க? மதியம் வந்துடுவாங்களா? சாப்பிட்டியா? சாப்பாடு கொடுக்கட்டுமா? ரொம்ப இழப்பு வருதா? மாத்திரை போடு. ஏற்கனவே கொடுத்துக்கிறாங்களா மாத்திரை? இப்போ போனாலும் அவங்க ஊசி தான் போட்டு அனுப்புவாங்கன்றியா? சரி, ஊசி மட்டும் போட்டுக்கோ. இது வாங்கின்னு வர சொல்லியிருக்கியா? உங்க பையனை வாங்கின்னு வர சொல்லியிருக்கியா? இப்படி பஃப் அடிக்கிறது எங்க வச்சுக்கிறியா இல்லையா? உங்க பசங்க எப்போ வராங்க சொல்லியிருக்கிறியா? மதியம் வராங்களா? வரேன்னாங்களா? சரி, நான் உங்க பசங்க வந்து நீ வாங்கி கொடுக்குறாங்களா பாரு. சரியா? அப்படி வாங்கி கொடுக்கலாம், அந்த வாரத்தில் வாங்கி தரேன். சரியா? அப்படி உங்க பசங்க வாங்கி கொடுக்கலாம், அந்த வாரத்தில் வாங்கி தரேன். நீ வராங்கல்ல வந்தாங்கன்னா வாங்கி கொடுக்குறாங்களா பாரு. சரியா? அதான் தாத்தா, அவங்க வாங்கி கொடுக்கலாம், அந்த வாரத்தில் வாங்கி தரேன் நான். சரியா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்று அன்னதானம் செய்த குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்கிறோம். கூட்டு பொரியலோட அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரில் கொடுக்க சொல்லியிருக்கார் ஐயா. நமச்சிவாய. வாழ்க பல்லாண்டுகள், வாழ்க பல்லாண்டுகள், வாழ்க வளமுடன். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரில் அன்னதானம். ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம். நமச்சிவாய. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அவங்க. பார்த்து எத்தனை ஐயா வேணும்? 1. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. எத்தனை ஐயா? 2. இந்த ஊருக எல்லாத்தையும் சாப்பிடுவியா? ரைட். ஓம் அருணாச்சலேஸ்வராய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் வேண்டிக்கங்க. ஓம் நமச்சிவாய நமக்கு. இன்னைக்கு கூட்டு பொரியலோட அன்னதானம் கொடுத்துருக்காங்க. சாதம், சாம்பார், எலுமிச்சை சாதம், ஊறுகாய், கூட்டு, புடலங்காய் கூட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஊறுகாயோட, தண்ணி பாட்டிலோட. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அண்ணாமலையார் பேரில் அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம். நமச்சிவாய. அன்னதானம் பண்ண குடும்பத்தாரும் அன்னதானத்துக்கு இது ஒண்டை போட்டுக்காரங்களும் தனம் பொருள் ஆரோக்கியம் சகல சௌபாகியத்தோடு வளமோடு அண்ணாமலையார்
ஆயுஷோடு நமச்சிவாய நமச்சிவாய. வாங்க ஐயா. எத்தனை ஐயா? 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய. 1. ஓம் அருணாச்சலேஸ்வராய. 1 அண்ணா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா எத்தனை தாத்தா? 2. ஏன் தாத்தா உங்கள் பிள்ளைங்க வந்தாங்கல்ல இன்னைக்கு இங்கே ரோட்டில் இந்த மாதிரி இங்கே தான் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் இருங்கண்ணா நான் கேட்குறேன். அன்றைக்கி வந்தாங்கல்ல நீங்கள் அண்ணாமலையிலே வந்து இறக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. சரி நீங்கள் ரோட்டில் இருக்கிறீங்களா வெயிலில் அந்த மாதிரி நீங்கள் இங்கே கூட இருங்க இதுவாகுங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ரூம் எடுத்து கொடுத்துட்டு போகலாம்ல. ஒரு சின்னதாக ஒரு அறை எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் மழை வந்தாலும் வெயில் இருந்தாலும் கொஞ்சம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல. அது ஏன் பண்ணலை? நான் அன்னைக்கு வந்தாங்களே நீங்கள் என்ன சொன்னீங்க? திருவண்ணாமலையிலே நான் வந்து வாழ்ந்து போகணும்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான். நான் அவங்களும் அதை சொல்லலை. நானும் இதே போதும்னு நின்றுட்டு உட்காந்துட்டு இல்லை அவங்க நீங்களும் இதே போதும்னு சொல்கிறீங்க, அவங்களும் அதை சொல்லலை. இப்போ அவங்க அப்படி சொன்னாங்கன்னா ஒரு ரூம் எடுத்து இருங்க இருக்கிற வரைக்கும். ஏன்னா வெயில் மழை என்ன டஸ்ட்டு காற்று, அதனால் அப்படி சொல்கிறேன் நான். இப்படி ரோட்டில் இருக்கிறதுக்கு இந்த வெயில் எப்படி தாங்க முடியுதா? குளிக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க தானே. அப்படி இங்கேயே நீங்கள் இருந்து கடவுள்கிட்ட நீங்கள் காலடியில் சேருங்க. ஆனால் ஒரு ரூம் எடுத்து கொடுத்து அது வரைக்கும் அதுக்கு வாடகை கொடுக்கலாம்ல உங்கள் பசங்க. அவ்வளோ தூரம் வந்து கூப்பிட்றாங்கல்ல. ஒரு 1000 ரூபாய் ரூம் இருக்குமா? ஒரு 2000 ரூபாய் ரூம் இருக்குமா வாடகை? எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நான். இல்லை நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான். தப்பு இல்லை. சரி நைனா. ஓம் நமச்சிவாய நைனா. 1. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. 2. ஓம் நமச்சிவாய. 1. என்னால் அங்கேயெல்லாம் படுக்க மாட்டேன்ட்டு வந்துட்டு. ஓ அப்போ இவர் வந்து ரோட்லேயே இருக்கணும்னு நினைக்கிறாரு. சரி சரி நமச்சிவாய. டாக்டர்லாம் வாங்கி கொடுத்து நீட்டாக படுக்க வச்சுருங்க. சரி சரி சரி. என்னையே பார்க்குற நான் சொன்ன இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் ஆகிட்டேன். எந்த இடத்துக்கா? இந்த இடத்துக்கு. எந்த இடத்துக்கு வேணாலும் நீ சொந்தக்காராரு. ஆமாம் அண்ணாமலை இடத்துலேருந்து எல்லாருக்கும் எல்லாருமே சொந்தக்காரர் தான் நைனா. அதான். ஓம் நமச்சிவாய. இந்த நைனா சாப்பிடு நைனா. தயிர கீழே எலுமிச்சை சாதம். ஓம் நமச்சிவாய. தாத்தா எத்தனை தாத்தா? 2 நாள் தான் கொடுங்க. எனக்கு ஒரு ரூபா போகலாம். சாமியார்களுக்கு கொடுக்குற சாப்பாடு. நமச்சிவாயம் வாழ்க. நமச்சிவாய நைனா போயிட்டு வா. 4-5 நாள் ஆகுதா? 2 நாள் தான் ஆகுது. 2 நாள் தான் ஆகுது. சனி ஞாயிறு 2 நாள் தான் இல்லை. ஓம் கோடை விடுமுறையை கொண்டாடுறீங்கன்னா சிவா. அன்னதானம் வந்து இப்போ ஃபுல்லாக இருந்தால் வந்துட போகிறேன். அங்கே போய் என்ன பண்ண இல்லைனாலும் நம்ம 200 பேர் கொடுத்து அமிச்சுன்னு தானே இருக்கிறோம். நமச்சிவாய. நல்லா இருக்கணும். நீ ஏந்து வர தேவையில்ல தாத்தா, நானே வந்துடுறேன் உன்னை தேடி. 1 கொடு. 1 தானா? 2ஆ? 1 சரி. எத்தனை வேணாலும் வாங்கிக்கோ. அதுண்ணா குச்சிய கம்பி மாதிரி வச்சிங்கிற எத்தனை? ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. 2. அவருக்கு ஒன்று வாங்கிட்டு போவா. யார் அவரு? இந்த குண்டா இருப்பேன் அந்த தம்பியா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. என்னால் பொறுமையாக எடுப்பான் மாமா சாப்பாடு. இன்னைக்கு வேக வேகமாக எடுக்கிறான். ரம்ஜான் அதுவும் வீட்டில் பிரியாணி பாக்ஸ் வந்துச்சு. நம்மளே சீக்கிரம் குத்துட்டு போனோம். என்ன பண்ணுறது? என்ன டேய் அவனுக்கு 2 சாப்பிடுவானா? கேட்டாப்பாரு. சரி கொடுத்துருங்க. எத்தனைம்மா? 1ஆ? ஆமாம் 1னா 1 கொடுப்பேன். 2னா நைஸ். ஓம் நமச்சிவாய நமக. என்னம்மா கண்ணுக்கே தெரியாமல் எழுதுறீங்க? கடவுளுடைய திருமந்திரங்கள் எனக்கே சுத்தமாக தெரியலம்மா. எப்படி இவ்வளோ குட்டியாக எழுதுறீங்க? பார்க்கலாமா எடுத்து? நம்ம எழுதுறது பழிக்காது. இவ்வளோ குட்டியாக எழுதுறீங்க? என்ன பண்ணுறது? நோட்டு வாங்க காசு வேணும். அதனால கம்மியாக எழுதுகிறேன். சரி. இது வாங்குற வேணுமில்லப்பா. இது என்ன இது? அது சொல்லக்கூடாது.
எனக்கு உண்மையாலுமே தெரிலம்மா எனக்கு. சொல்லக்கூடாது. சரி சரி வரும். இந்த நோட்டு முடிட்டோம். நமச்சிவாய். கண்ணே தெரிலமாம்மா. மைக்ரோவோட ரொம்ப கம்மியாக எழுதுறாங்க. ஸ்டாப்பிங் எது எதுன்னு மட்டும் சொல்லு. அந்தந்த ஸ்டாப்பிங் நேரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போனால் கூட பரவாயில்ல, மரத்துக்கு நேரம் நின்றுக்கலாம். ஒன்றா? ஆமாங்க, ஒரு செட்டு தான். ஒரு செட்டு அப்படி கேளுங்க. ஒன்றுனா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல. நமச்சிவாய. ரம்ஜான் பண்டிகை. ரம்ஜான் பண்டிகை. இது வந்து மட்டனு, இது வந்து சிக்கனு, இதில் வந்து முட்டை மசாலா இருக்குது, இது வந்து கிரேவி தொட்டுக்கிறதுக்கு. ஓகேவா? அப்படி நினச்சி சாப்பிட்ருங்க. ஓம் நமச்சிவாய. மனசில் வச்சு நமச்சிவாய. உங்களுக்கு எதனா வேணுமா ரம்ஜானுக்கு? ஒன்று வேணாம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலை கரோகரா. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க. டீ-ஷர்ட்டு மருத்துவ முகாம் போடுவோம். இந்த வாரத்தில் போடுவோம். முகாமுக்கு வாங்க. டீ-ஷர்ட்டு தரேன், மருந்து மாத்திரை கொடுக்குறேன். போயிட்டு வாங்க. இந்த வாரமா இந்த வாரத்தில் போடுவோம். என்னங்கண்ணா ஒரு சாப்பாடு கொடுத்துரு தாத்தாக்கு. 2 வெள்ளை கொடுத்துரு வரும். வாட்டர் பாட்டில் ஊறுகா. வாட்டர் பாட்டில் ஊறுகா அதெல்லாம் எதுவுமே வேணாம். கூட்டும் வேணாம். பொரியல் மட்டும். ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. 1. ஓம் நம சிவாய. 1. ஓம் நம சிவாய. 1. ஓம் நம சிவாய. ஆமாம், 1 கொடுத்துருங்க. நமச்சிவாய் கொடுத்துருங்க. 2. ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2. அந்த குழந்தை 2 பேர் மட்டும் அனுப்புங்க அண்ணா. குழந்தைங்க அண்ணா, குழந்தை மட்டும் அனுப்புங்க. குழந்தை இந்த படிங்க. 3 குழந்தைங்களுக்கு இந்த இன்னொரு லெமன் சாதம் கூட. இன்னொரு குழந்தை வரும். இந்த பாப்பா போயிட்டு வாங்க. இந்த தண்ணி இந்த 2 பேருக்கு இந்தாங்க. போயிட்டு வாங்க. பொறுமையாக ஒவ்வொருத்தரா இந்தாங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. எத்தனை ஐயா? சாம்பார் எலுமிச்சை சாதம். ஒன்றா? ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய நைனா. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. வேண்டிக்கங்க. பிரியாணி தான். வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. ரம்ஜான் நெஞ்சு பீஸ் மட்டும் அவருக்கா? செவ்வாய்க்கிழமை சாப்பிடவே இல்லை. ஏன்? நீ வண்டி வரும் உங்களை வண்டி பார்த்தா காணோம். செவ்வாய்க்கிழமையா? அம்மா நினைச்சு இறங்கி சாப்பிடலாம். இன்னைக்கு திங்கக்கிழமை. நான் ஞாபகங்குதா? அடுத்த செவ்வாய்க்கிழமை வரப்போகுது நாளைக்கு. சரி வரட்டும். நீ சொல்ற ஒரு போன செவ்வாய்க்கிழமை சாப்பிடலன்ற பேசுறதுக்கு எதனா பேசுறோம். உங்களுக்கு நெஞ்செலும்பு வேணாமா? ஒன்று ஏற்கனவே ஒருத்தனுக்கு போன் வந்துருச்சு. டேய் வீட்டில் பிரியாணி வந்துருச்சுடான்னு வேகமா அப்படியே அப்படி துடிக்கிறான். அவன் எங்க போறதுன்னு. ஏன் என்னடா பிரியாணியை சாப்பிட்டு கேட்டா? மாமா பாய் விட்டு பிரியாணி பயங்கர டேஸ்டா இருக்கும் மாமா அப்படின்றான். என்ன பண்றது? நெய்யா ஊத்தி செய்வாங்களாம். சாமியாருங்க. ஐயோ நீ வேற. நான் கம்முன்னு இருந்துருங்க. நீங்களாம் சாமியார் நெஞ்சு எலும்பு வேணும்னு கேட்டுக்கிறேன். நீ வேற சாமி யாரு?
ரம்ஜான் வந்தாலும் வந்துச்சு. ஓம் நமச்சிவாய். எத்தனை ஐயா? ஒண்ணா? ஓம் நமச்சிவாய். எத்தனை வேணும் உங்களுக்கு? 2. ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு எது வேணும்? மனுஷ கோயில் கொடுங்க, சிக்கன் கொடுங்க. நல்லா மீசை வச்சுக்கிட்டு சாமியார் மாதிரி ருத்ராட்செல்லாம் போட்டு சிக்கன் கொடுன்னு வாயில கேட்குறியே. நான் சாப்பிட மாட்டேன். சும்மா சும்மா எல்லாம் சும்மா அதுவா அப்படியே தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ சாமியாருங்களாம் அது கேட்கறாங்க இது கேட்கறாங்க விளையாட்டுக்கு. இது சாப்பிடு. இது அதுதான் நீங்க கேட்டதுதான். வெரைட்டி சாதம் ஒண்ணா? ஓம் நமச்சிவாய். எத்தனை வேணும்? 2 கொடுங்க. 2 சாப்பிட்றீங்களா? எங்க போய் உட்காந்து சாப்பிட போறீங்க? சரி போய் உட்காந்து சாப்பிடுங்க. எந்த எலும்ப தொடதான் தாத்தா உன்ட்ட குத்துக்கிறேன், மாத்தி குத்துட்டேன் தாத்தா. அவர் கட்சிங்கிறார் பேர் நார்த்தங்க ஊருக்கா நார்த் இந்தியாவில் போய் ஒன்லி நகைச்சுவைக்காக மட்டும். நேத்தா நீங்க நல்லா தூங்கி நின்றீங்களாமே. ஆறுனு வேற வந்து நின்று ஆட்டோவில் ஆறுனு அடிச்சுக்கிறாங்களே. நேற்று கார் வரல, ஆட்டோ தான் வந்துச்சு. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஏமாம்மா அங்கேயே கொடுத்துட்டீங்களா? ஏதோ காலகாலத்தில் ஏதோ கொடுத்து கடைசி ஆசையை நிறைவேற்றலான்னு பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அன்னைக்கு பட்டை போடுறது ஒரு மாதிரி இருக்குன்னு அப்படியே நினச்சிட்டேன். நம்ம மேலே போன கேஸுக்கு எப்படியே பொட்டு வச்சு காசு வச்சு வச்சுறாங்களே, இன்னைக்கு அந்த ஐடியா எடுத்து சூப்பர் வாங்கிட்டு வந்தேண்ணா. போகணும் மேலே. இங்கிருந்து என்ன பண்ண போகிறோம்? தண்ணி பாட்டில் கேட்டால் அந்த கைக்கு வந்துடுச்சு. வர்றதுக்குள்ளே கெஞ்சரன்றானே. வாங்கினா தானே அவரு கொடுத்தாதானே? கொடுத்துட்டேன். இப்போதான் கொடுத்து சொன்னதான் கொடுக்குறாரு. சரி விடு, ஒன்னாவது எடுத்து வச்சு எடுத்துவாங்க. நீங்க ரம்ஜானு பாவம் நோம்புல இருப்பாரு, பாதுஷா சாப்பிட்டாவது விரதத்தை கலை. நான் பாதுஷா உண்டாச்சுக்கலாம். பேரே பாதுஷான்னு வச்சிருக்கிறேன். அது சொல்ல வேணாம். அது எப்போ ஒரு மனசு கொடுக்குறாரு வந்துச்சு நைனா வந்துச்சு. நீ வேணா வா, நான் வாங்கி தரேன். உட்கார். வேண்டாம். நீ வேணா கார்ல இரு. வேண்டாம் வேண்டாம். யா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பாதுஷா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜாமுன் குலாப் ஜாமுன் குலாப் ஜாமுன் மாற்றியாச்சு. கடல்ல இல்லையா? சரி நைனா. நான் என்ன பண்ணுறேன், உங்களால் நீ பண்ண யூடியூப்ல போட்டு விட்டீங்க. யாரோ ஒருத்தர் கூட குலாப் ஜாமுன் போட்டு அனுப்பிச்சாங்க. செம டேஸ்ட்டு. ஆள் மூஞ்சி தான் பார்க்க முடியல. ரொம்ப சந்தோஷம். ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் சொல்ல தெரியல. ஃபோன் நம்பர் சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் கட் பண்ணிடுவீங்க. உனக்கு எப்படி அனுப்பிச்சாங்க குலாப் ஜாமுன்? இங்கே வந்தாங்க, தூக்கிட்டு வந்தாங்க. சாமி பாதுஷா கிடைக்கல, இதான் கிடைக்குதுன்னு. எனக்கு வேண்டாம் வேணாம். யார் கேட்டதுன்னா நீங்க தான் கேட்டுக்கிறீங்க டெய்லியும். யாரு கேட்டதுன்றீங்க? நீங்க பாதுஷா நான் பாதுஷாவே கிடையாது. வெள்ளை தாடி வச்சு நிறைய பேர் இருக்காங்க. யார் இருக்கணும் அப்படி இல்லை இப்படின்ட்டு போட செல் எடுத்து காமிக்கிறேன். அப்படி வந்துட்டீங்களா? இல்லையா? இல்லை. அப்படி என்னன்னு தெரியல, போய் தொலைன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சாப்பிட்டீங்க? கிளியா போட முடியும்? ஆகும் இல்லையா? மனசு நொந்து போயிடாது அவங்களுக்கு. கரெக்ட். சாமி நிற்கிறாரு. என்ன சொல்லுங்க ஐயா? இல்லை சாப்பாடு கொடுக்குறீங்களா? சாப்பாடு வேணுங்களா? வாங்க ஒரு சாப்பாடு வாங்கி. ஒரு லெமன் ஒன்று போச்சு. தண்ணி இங்கே பத்தாது, இதுக்கு மேலே கத்த முடியாது. ஒரு சாப்பாடு கொடு. கோயம்புத்தூர் போகலாம். வரீங்களா சாமி? வேலூர் மருதமலை போயிட்டு வந்துடலாம். இருக்காரு சாமி, கேள்விப்பட்டேன். சார் மாற்றி மாற்றி பேசக்கூடாது. போயிட்டு வந்து நீங்க சொன்னதா ஸ்டேட்மெண்ட் யூடியூப்ல சொல்லியாச்சு. ஐயா சாமியாருங்களுக்கு ஐயா சாப்பாடு நீங்க சொன்னதா ஸ்டேட்மெண்ட் யூடியூப்ல சொல்லியாச்சு. எனக்கு தெரியாது. அவர் இங்க இருந்தாலும் கோயம்புத்தூர் அனுப்பு. இல்ல தப்பாயிடும். இல்லை வந்துட்டாராம் அவர். அங்கே அந்த ரிப்பேர் ஆகிடுச்சு. அவர் கண்ணு நல்லா ஆயிடுச்சு. அவருக்கு கண்ணு தெரியாதவருக்கு. இப்போ எனக்கு அந்த பிரச்சனை வந்துருக்கு. ராத்திரி போக உடனே மருந்து ஊற்றினேன் நான் 2 ட்ரிப்பும். ஆப்ரேஷன் பண்ணிக்கா. இன்னைக்கு ஃபெயிலியர் சொன்ன ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சா? அதே கருப்பு கண்ணாடி போடுறேன். சரி சரி. கண்ணு ஊற்றி குத்தணும் குத்தம். அதுதான் கண்ணுக்கு. சரி போட்டுக்கிறது. சரி பார்த்துங்க. மட்டுமா? போயிட்டு வரேன். குலாப் பாதுஷாலாம் வேண்டாம். வேண்டாம் முடிஞ்ச பாதுஷா முட்டிச்சு எடுக்கலான்னு தான் நினச்சேன். வேணா போங்க. ரம்ஜான் அதுவும் அங்கே வாங்கி வாங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தரேன் வாங்க. அங்கே 2 பேர் மாஸ்டர் படுத்துனுக்குறாங்க. எழுப்பி மைதா மாவு போட்டு போட சொல்கிறேன் வாங்க. சரி பார்த்து சாப்பிட்டு போயிட்டு வாங்க. பார்ப்போம்.
கண்ணு 6 மணிக்கு மேலே தான் தெரிலன்னா இப்பயே எதிரில் நின்னுங்கிற வண்டிக்கு எதிரில். ஏன்னா 6 மணிக்கு மேலே கண்ணு தெரிலன்னா வண்டிக்கு எதிரில் இப்பயே போய் நின்னுங்கிற. அதுக்காக வண்டி முன்னாடி நின்னா நான் தான் வாங்கி தரேன். வா என் கூட வா. உனக்கு எப்போ பிடிக்குதோ வா. சரி வரேங்க. அருணாச்சலா அருணாச்சலா. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. நீங்க தானே சொன்னது இதெல்லாம் கூட வாங்கிக்கணும். ஓம் நமச்சிவாய். ஓம் சிவாய். 2 சிரிச்சே நான் ஓட்டுறதா கேட்க முடியும், வேற ஆட்டும் கேட்க முடியும். போயிட்டு வரேன். நாளைக்கு திருப்பூர் கிளம்புறேன். திருப்பூர் போகிறேன். இங்கே 11 மணிக்காக செலவுக்கு காசு வரும். திரும்பி வருவேன். வண்டி பார்த்து சோறு வருது ஓட்டேன் சண்டை ஓட்டு. இளமாறன் நீங்கள் தானே சார்? உங்கள் பேர் வச்சு இல்லை பாவத்துக்கு 2 கை நேற்று தூக்கம் இல்லை சார். ஐயோ ஐயோ வலி கக்குறான் சார். எங்கே கையோன சார்? அங்கே இந்த கல் வச்சு இப்படி இடிக்கிறான் சார். அப்படியே வலிக்குது சார். நீங்கள் தான் இளமாறன். அதுவும் இளமாறன் தான். நான் இளமாறன் கிடையாது. உங்கள் பேர் வச்ச பாவத்துக்கு அடி ஓட்டு தான் வாங்கினேன். கொடுங்க. தாத்தா என்ன பார்த்துனுக்குற ஃபோனில்? இவரு பேரு அவர் இறைவன் தான். இறைவன். என்ன தாத்தா சாப்பாடு ஓம். நேற்று வந்தீங்க? வந்தமே. நான் பார்க்கல. நான் இப்போ கூட தான் ஃபோன் பார்த்துன்னு இருந்தேன். இப்போ மட்டும் பார்த்துன்னு இருந்தேன். தாத்தான்னு குரல் குத்தாதான் தெரியும். நான் அங்கே முன்னாடி தான் உட்காந்துருந்தேன். நான் உட்காந்து எப்பயுமே நான் உட்கார இடத்துல பக்கத்தில். ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய சிவாய திருச்சிற்றம்பலம். அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். சந்தோஷம். கீழே போட்டு படுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு தார் பை சின்னதாக கீழே போட்டு படுக்கிறேன். படுக்கை சீட்டு இருந்தாங்க. படுக்கை சீட்டு. படுக்கை சீட்டு. சரி. எல்லாரையும் கேட்டு பார்த்தாச்சு. நீ அந்த ஊருக்கு போனால் உனக்கு எத்தனை தருவாங்க? உன் வாயிலே வந்து ஊட்டுவாங்கன்னு கேட்குறேன். அப்படி என்ன சார்? நீங்களே சாப்பிட்டீங்க சார்? இல்லை அவன் வேற எங்கள் அப்பாவும் வருவார் சார். அவனா? கோடம்பாக்கத்தில் ஒரு அண்ணன் காணா போச்சு, சீனிவாசன் கைடு. அவர் வரவங்களுக்கெல்லாம் வருமா. எனக்கும் அவன் கட்சியில் பார்த்தவன் தான் எங்கள் அப்பா. இப்படிதான் இருப்பேன். அவர் பேர் ஸ்ரீனிவாசன். உங்கள் அப்பா உன்னுக்கும் அப்பா தான் இளமாறன். அவன் தான். நீங்க இளமாறனா? இளமாறன். நான் நீங்க உங்க பேர் வச்சு வைத்தக்காரோட பாவத்துக்கு உள்ள அங்க இங்க எல்லாம் விட்டுக்கட்டி அடியெல்லாம் அடிச்சு ஜென்மத்துக்கும் என்ன மறக்க முடியாது எல்லாம் பண்ணி. உங்க பேர் என்ன? என் பேர் ரவி. ரவியா? நான் இளமாறன், நீங்க ரவி. உண்மையான இளமாறன் இறைவன். சரி அருள்வாங்க. நீங்க இவரு அவர் பேர் கேட்டாதான் தெரியும். எனக்கு உங்க பேர் என்ன? இளமாறனா? 2வா? இளமாறன் 2வா? கலியமூர்த்தி. கலியமூர்த்தியா? நல்ல விதால உலக என்னை வேலியில் போட்டாங்க சார். எவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க நடுப்புற வேலியிலே இருந்தாங்க. சரி போயிட்டு வரலாம் சார். நாங்கள் முன்னாடி தான் இந்த பக்கம் இந்த இதில் தான் உட்காந்துருந்தேன். அங்கே உட்காரவங்க மேலிடம் நல்லா மேலிடத்துக்கு போயிடுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால அங்கே போய் அங்கே உட்காரவங்களாம் மேலே எடுத்து அந்த மேலே இடத்துக்கு போகலான்னு பார்க்குறியா நீ? போய் உட்காந்துருந்தேன். அங்கே வந்து போய் ஓடினாங்கன்னா இப்போ தான் வந்து அது அங்கே வந்து உட்காந்து யாருன்னா ஒருத்தர் இந்த சீட்டில் உட்காந்தா அது அவன், அந்த சீட்டில் வந்து அவன் யாருன்னா கிளப்பி விட்டாங்கன்னு வச்சுக்க. நான் சும்மா விளையாடி சொல்லுங்க. அங்கே தான் வந்து உட்காந்துருந்தேன். இப்போ என் வண்டி வர நேரம் வச்சிருந்தேன். அங்கே வந்து பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஏன் வந்து இங்கே வந்து உட்காந்தேன். சரி சரி சாமி. வேறு சாமி வேற என்ன சாமியா? வேறு ஒன்றும் இல்லை. சரி போயிட்டு வாங்க. ரொம்ப வாங்க. நமச்சிவா நமச்சிவா. நமச்சிவாய நமக்கு. என்ன நைனா இன்னுமா அந்த கை சரியாவல? கை தான் சதையை போடணும்ல, கிழிஞ்சு. அது இன்னொரு கட்டு போட்டிருக்கணும். இல்லை கட்டி சரியாக தேவையில்லைன்ட்டா டாக்டர். இல்லை இன்னொரு மட்டும் ஆட்டா மட்டும் இருங்க, அப்போ சரியா போயிடும். ஏன்னா இன்னொரு கட்டு நீ போட்டுதுன்னா ஆட்டாம இருந்திருப்ப. அதுக்காவது போட்டிருக்கணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒன்னா ஒன்று வெரைட்டி சாதம் வேணுமா? உங்களுக்கு எத்தனை வேணும்? 1ஆ 2ஆ?
அவர் ஒரு செட்டு கொடுத்துரு. வாங்கிக்கிறே வட்டமா? சாம்பார். இது எலுமிச்சை சாதம், இது ஒயிட் ரைஸு, சாம்பார். கொடுத்தாச்சா அவருக்கு? ஓம் நமச்சிவாய். அங்கே ஃபுல்லாக பொதுமக்கள் உட்காந்துருக்காங்க. நம்ம அங்கே நிறுத்தி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்கள அப்புறம் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. சாப்பிட்டுக்கிறாங்க அவங்களும், அதனால் வந்து வாங்குவாங்க. அதனால் சொல்கிறேன் நான். எல்லாம் வண்டியில் போகிறவங்களாம் நிறுத்தி வாங்குறாங்க. ஒன்று ரெண்டு. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய். 1. நமச்சிவாய. வேற என்ன? ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும் கூட வரும். இந்தா போயிட்டு வாங்க. 1. ஓம் நமச்சிவாய. வெரைட்டி ரைஸ் 1. ஓம் நமச்சிவாய. பாய் இங்க வந்துட்டீங்களா? வரீங்க நீ தான் சாம்பிராணி போடுற பாய் மாதிரி ஒரு ஸ்டாப்பிங்கும் வந்து நிக்கிறீங்க. தயிர் சோறு வேண்டாம். தாத்தா அங்க கேளு, நான் பேசல. அவன் வந்த உடனே என்ன சொல்றான், உள்ள இவரு கூட பாய் மாதிரி இருக்கிறாரு, இவரை கேட்கலாமா அப்படின்னு. அதனால தான் உன்னை பாய் பாய்னு சொல்றாரு. பள்ளிப்பாட்டில் கொடுத்தீங்களா? காணும் சாமி. வாய்க்குள்ள போயிருந்தா எப்படி இருக்கும்? போயிட்டு வாங்க. பார், நீ போலன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் பிரியாணி கேட்பான். அவனுக்கு இப்போ யாரை பார்த்தாலும் தாடி வச்சவங்கள பார்த்தாலே பாய் பாய் தான் தோணுது. நிறைய பேர் இருக்காங்க. தண்ணி ஒன்று குத்துரு. யாருன்னு கேட்பேன். ஏமாண்ணா நான் நடக்க வைக்கிறதுல போய் இது போ. இதுல போய் என்ன இருக்குதா? ஓம் நமச்சிவாய. இந்த மரம் நீ நட்டியா? ஆமா சாமி. அத்தியா? நீங்க நட்டு தான் வளர்த்து. இப்ப பாத்தியா, நீ நட்ட மரம் உனக்கு நெல் கொடுக்குது. நட்டு தண்ணி ஊத்துறேன். அங்க என்ன பண்ணீங்க அம்மா நேரம்? தண்ணி பிடிக்க போயிருந்தேன் சாமி. கரெக்டா டைம் தெரியல உங்களுக்கு. சரி வாங்கிக்கணும். 2 பேர் ஒரு ஆள் மீன் வாங்க வேண்டியதானே? ஒரு ஆளே மேய்க்கணும். வரண்ணா. சிவாய நம. பாய் இங்கே வந்துட்டீங்களா? எங்க வந்தாலும் அந்த பாய் உட்காந்துடுறாரு. நான் தோர்த்தினுக்கிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. முனிசிபாலிட்டி ரூம் போட்டீங்களா? மாதம் 350 ரூபா. எனக்கு படுக்க. தாத்தா உண்மையிலே சொல்லட்டுமா, இந்த காவி ட்ரெஸ் மட்டும் உனக்கு இல்லாம வெள்ளை ட்ரெஸ் போட்டு இருந்தனா கன்ஃபார்ம் பண்ணிடுவான். நீ எங்க போனாலும் பை பின்னாடியே வருவான். மாமா பாய் மாதிரி இருக்கிறாரு அவரு. அவர்கிட்ட பிரியாணி கிடைக்குமான்னு கேக்குறான். அவன் இன்னைக்கு லீவ் போடுறேன்னா, ஏன்டா லீவ் போடுறேன்? ரம்ஜான் மாமா, அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன செய்வாங்கல்ல? இவனா பரவாயில்ல. என் ஃப்ரெண்டுங்க என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல வந்து பாட்டு வச்சுக்கிறாங்க. மதமென பிரிந்தது போதும் இனமென. ஃபேஸ்புக்ல இது இல்லடா அவனுங்க என்னைக்கு இல்லாம காலையில 6 மணிக்கு வந்து, நான் அந்த ஞாபகம் இல்லை, 6 மணிக்கு வந்து பார்த்தா அவனும் மதமென பிரிந்தது போதும் இனமென பிரிந்தது போதும் அப்படியே இந்த இதெல்லாம் கொடுக்குறவாங்கலாம் போறோம். என்னடா அவனுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பார்த்தா காலண்டர்ல ரம்ஜானு. அட பாவீங்களா? ஒன்னும் இல்ல சாமி, ஒன்னும் இல்ல. பிறை வந்து பாய்ங்கள இருக்கிற ஹாஜி பாய் அவங்களுக்கு மெயினா இருக்கிற, அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இவனுங்களுக்கு முந்தின நாளே எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. நைட்டு 12 மணிக்கே ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறான் ஒருத்தன்.
இந்த பாட்டு என்னடா சம்மந்தமே இல்லாம வச்சுக்கிறானே. அப்புறம் தான் பார்த்தா தெரிஞ்சிச்சா மச்சான் ஃபோன் பண்ணா. மச்சான் எப்பயோ தெரிஞ்சிச்சு மச்சான், இன்னைக்கு ரம்ஜான் பாயே இன்னைக்கு காலைல தான்டா கன்ஃபார்ம் பண்ண. உனக்கு எப்படா தெரியும்? அந்த மாதிரி நம்ம பசங்க சொல்றேன். அது ஒரு நம்ம ஆளுங்க சும்மா அது ஒரு ஜாலிக்கு, இப்போ நம்ம பேசுறது ஒரு ஜாலிக்கு தான். ஏன்னா நம்ம ஆளுங்க ஒன்றும் பிரியாணிக்கு இல்லாமல் போகலாம், அது இல்லாமல் இல்லை. அது ஒரு அந்த பண்டிகை சமயத்தில் வந்துச்சுன்னா இந்த ஒரு காமெடியை வச்சு கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது. அது அந்த சீன் வரல, அந்த கோமாளி படத்தில் வந்து குள்ளா போட்டு ஒருத்தர் அப்படி தூக்கி இது பண்ணுவார்ல, அந்த சீனை வச்சுட்டு மதமேன பிரிந்தது போதும். அடா பாவீங்களா, ஸ்வீட் வரும்னு நினைச்சேன். உகாதி நீ தான் ஸ்வீட் கொடுக்கணும், நீ தான் தெலுங்கு சாமி. ஸ்வீட் கொடு, நீ தான் கொடுக்கணும். பாயிண்ட் அப்புறம் தெலுங்கு. அது நேத்து நீ தெலுங்கு சாமி, இன்னைக்கு பாய். நாளைக்கு உன்னை நாங்க என்ன கூப்பிடுறோமோ அதுதான் நீ. இன்னைக்கு அவனுக்கு நீ பிரியாணி கொடு. நேத்து தெலுங்கு உங்களுக்கு தான் பண்டிகை. தெலுங்கா பேசுனா, தமிழ் தானே பேசுனா. நீ தானே அப்பப்ப செப்பண்டி பாகுண்டாவா கத்துக்கிறேன் சாமி. கத்துக்கிறியா? சரி. அல்ல ಸ್ವಲ್ಪ ಮಾಡ್ತಾನೋ. ಸ್ವಲ್ಪ ಮಾಡ್ತಾನೋ. இருங்க பாய், இங்கே இருங்க. இருங்க பாய், இங்கே இருங்க பாய். வரா. இந்த இருங்க பாயின்றதே ஒரு ஃபேமஸான டயலாக் தெரியுமா உனக்கு? அதுக்கு இருங்க பாயின்னு ஏதோ ஒரு இதுல சொல்லு, அதையே ஃபேமஸ் ஆக்கிட்டானுங்க. அட இருங்க பாய், வரேன். இது இப்ப நம்ம இவ்வளவு தமாசுக்கு பேசுறோம்ல, தமாசுக்கு பேசுற இத வீடியோ பார்க்குற சில பேர் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு, பாத்தியா அங்க போய் எது பேசுற, எங்க போய் இது நம்ம ஒரு ஜாலிக்கு பேசுறது. அதை காமெடி கவுண்டமணி செந்தில் மட்டும்தான் பண்ணணும். நீ ஏன் பண்ற அப்படின்னு கேட்பாங்க. வா போலாம். அன்னைக்கெல்லாம் கவுண்டமணி ஏன் தெரியுமா பிடிக்கும்? கவுண்டமணி வந்து பக்கத்து வீட்டுக்கார எதிர் வீட்டுக்கார கூட இருக்கிற மாதிரி டே நாய டே அப்படின்னு அந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசுவான். இன்னைக்கு அந்த மாதிரி பேசுறான், ஐயோ மரியாதை இல்லாம பேசுறாங்களே. அன்னைக்கு கவுண்டமணி செந்தில பிடிச்சது காரணமே அதுதான். யாருக்குமே மதிக்கும், ரஜினியே மதிக்க மாட்டான், ரஜினி கமலே மதிக்க மாட்டான். அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. போலாம் வாமா போலாம். நமச்சிவாய. என்ன உன் பேர்ல நிறைய கம்ப்ளைண்ட் வருது, குரங்கெல்லாம் சாவடிக்கிறியா மீனே கொடு. என்னண்ணா அந்த மாதிரி பண்ணுது? அதுக்கு வந்து வெறி பிடிக்கிற ரேபிஸ் அதிகமான அந்த மாதிரி ஆகுமாண்ணா? அட நீ வேற இது வெறிக்கி கொடுறா. வரேன் ராடே. ஏன் அந்த அளவுக்கு இதுவாகுது? அது ஊசி போடுங்கலாம். குரங்கு ஏற்கனவே மரத்துல கீழே விழுந்துருச்சு. அது கூட்டத்தோட சேர்க்கல. ஒன்றுக்கு 2 டைம் இறங்கி ஓடிச்சு, அது விட்டுருச்சு. கூட மாட்டிக்கிச்சு. ஏற்கனவே கூட்டத்தை விட்டு வேற இதுக்கெல்லாம் குறைஞ்சி கொண்டு எல்லா குரங்கும் தெரிச்சு அடிச்சுது. அது கடைசியில் அங்கே ஒரு வாட்டி விழுந்தது, இங்கே ஒரு வாட்டி விழுந்தது. வா வா வா. இந்தா இந்தா இந்தா. அதுக்கு ரேபிஸ் ஊசியாவது போடுங்கண்ணா. ஊசி போட்டால் கம்மியாக அதான் சொல்கிறேன் அண்ணா. அண்ணா அண்ணா இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஊசி போட்டிங்கன்னா அது இதுவாகிடும். அது கொஞ்சம் சில நேரத்தில் அது கொஞ்சம் வெறியேறும். சரி ஊசி போடுறோம். அதான் ஏன்னா நம்மளும் விட்டுறவும் முடியாது நாய்ங்களை. அடுத்தவங்க சொல்கிறாங்க, நம்மளும் நாய் வளர்க்குறோம்ல, என்ன பண்ணுறது? அதுங்களுக்கு அது தெரியாது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏய் போய்ட்டுடா இந்தா. ஓம் நமச்சிவாய. எத்தனை? ஓம் நமச்சிவாய 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை தாத்தா? 2. ஓம் நமச்சிவாய 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. பார்த்து பஸ் வருது, என்ன பண்றீங்க? நடு ரோடுன்னா ஓரமா நிக்கிறீங்களா? எவ்வளோ ஓரம் பஸ் போகுது நைனா? ஜஸ்ட் மிஸ் பஸ். இன்னைக்கு லெமன் சாதம் எத்தனை ஐயா? கலவை சாதமா? லெமன் சாதம்
அப்போ லெமன் சாதம் 2 கொடுப்போம். 2 தண்ணி இனி எதுவும் வேண்டியது. இது கூட கொடுத்துருவருக்கு ஒயிட்டு போயினே டப்பு நிற்கிறேன் நைனா. சிவாய நமக்கு ஒன்று கொடுத்துரு. ஒன்று ஐயா. கூட்டு வேணுமா? ஆமாம் ஐயா. சரி. ஓம் நம சிவாய 1. சிவாய நமக. தாத்தா எத்தனையா? 2. வாங்க சாப்பிட்டீங்களா? ஒண்ணா? ஏன் என்ன எடுக்க முடியலையா? நாத்துக்கிறேன் என்ன காலில் மருந்து தட்டிக்கிறேன். என்ன மருந்து? என் கால் வீச்சு ஒரு வாரமாக தடுவில்லைங்க. என்ன கால் ஏன் வீங்கிச்சு? அது அடிப்பட்டது. அடிப்பட்டதா? இந்தாங்க சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. கட்டுங்களா? சரிங்க. உங்களை பிடிக்குங்களா? பிடிக்க முடியல. உங்கள் அண்ணன் தான் ஃபஸ்ட் வாங்கணும். சிவாய நம்ம. யார் உங்க அண்ணா? எத்தனைடா வேணும்? இந்தா கொடுத்து. உன்னை எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன், வாயை திறந்துக்கினே தூங்காதான்னு. வாய் மூடி தூங்கணும். தாத்தான்னு கூப்பிட்டு ஏந்திரிக்கலையா? பார்க்கறதுக்கு பயமாக்குது. வாயை வேற திறந்துக்கினே தூங்குற. ரெண்டு குத்து. என்ன ஒரு நீ புதுசாக இருக்கா? இப்போதான் ஒரு மாசமா பார்க்குறேன் நினைக்கிறேன். 1 வாரமாக பார்க்குறேன்னா. ஒரு மாதம் பார்த்தீங்களா? சிவாய நமங்க கீழே முருகன் கோயிலில் 1 வருஷமா இருந்தேன். எங்க கடை வளர்க்கணுமா? இப்போ கடை இல்லை. எந்த முருகர் கோயில்? அந்த இல்லை அக்னி திருப்பதிக்கு முன்னாடி. ஆஹா சாப்பிடுப்பா. பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டேன். ஒரு மானை விடாது. மானை ஒரே பிடிதான். கழுத்தவே பிடிக்கும். அது ரொம்ப மோசமான நாய். ரொம்ப மோசமான நாய் இது. ஐயோ, இந்த மாதிரி நாய்களை பார்த்தால எனக்கு பயம் வருது. ஒரே தாண்டி மானை தாண்டி அந்த போய் பிடிக்குது. எத்தனை வேணும்? 2 கொடுக்குது. சாப்பாடு சாப்பிட்டவங்களாம் ஒரு சாப்பாடு வாங்கிக்கிங்க. எங்கன்னா வாங்கியிருந்தா ஒன்றும் வரலைங்க சார். இப்போதானே அந்தாண்ட சாப்பிங்களா குதிரை பசங்க? அதெல்லாம் சாப்பிட்றது இல்லையாம்மா? ஒன் டே ஃபுட் வந்து வந்தால் தான் வரும். 200 பேருக்கு சாப்பிட்றனா அங்கேயே காலி ஆயிடுச்சுன்னு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அன்றைக்கி எதனா ஒன்று சும்மா கம்முன்னு இருங்க, பேசணும்லாம் பேசாதீங்க. வச்சிருக்கு பாருங்க, இந்த கீழே இருக்கு பாருங்க. எத்தனை ஐயா சாப்பாடு? போயிட்டு வாங்க. 2 ஐயா கொஞ்சம் லைனில் வாங்க. நில்பாங்க, நீ மட்டும் நில். ஐயா கொஞ்சம் லைனில் வாங்க ஐயா. எத்தனை? சாப்பாடு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கிக்கிங்க. வீண் பண்ணாதீங்க சாப்பாட்டை. வேற எங்கன்னா வாங்கி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா வீண் பண்ணாதீங்க. ரெண்டு. ஓம் நமச்சிவாய. இந்தாப்பா. 2 3 தான். ஆ 1 உனக்கு ஒன்றா நீனா? 1. சிவாய நமக. உனக்கு எத்தனை நீனா? 2. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய். சாப்பிடணும், வீணாகக்கூடாது. எங்கேயும் சாப்பாடு வரலையா? காலையில் வந்துட்டு நாங்கள் தூங்கிட்டோம். வரலன்றாங்க பாரு எல்லாரும். 2 தான் கொடு. வந்துருக்கு.
துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு கொடுத்து துணி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஏங்க அங்கே படுத்துன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் இல்லைன்றாங்க, எதுக்கு போய் சொல்லணும்? அங்கே பேக் அடிக்காண்டான்னு படுத்துருந்தேன் பொங்க மரத்துக்கு. எத்தனை வேணும் உங்களுக்கு? 2 பொங்க மரத்துக்கு படுத்துருந்தேன். இப்போதான் எழுதி சாப்பிட்றாங்க, அதை வர சாப்பாடு வாங்கினோடனே சாப்பிட்றாங்க. அது இல்லை 2 வா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டுணும். நாம் சாப்பிடணும், இன்னொரு டைம் சாப்பிடணும். அதுதான் சொல்லின்னு வரேன் நான். நமச்சிவாய நமக. சிவாய பார்த்தா எத்தனை? 1 சிவாய நமக. பாட்டி வந்து வாங்கிக்க வா. என்ன பட்டினத்தார் சாப்பிட்டேன்னு சொன்னேன், அப்புறமா உட்காந்து யோசிச்சு வரியா? ஏன் வேண்டாம்னு பார்த்தீங்க, அப்புறம் ஏன் வாங்குறீங்க? மனம் கேட்கலையா? வயிறு கேட்கல போட, மனம் கேட்கல. வயறு கேட்டு மனம் தான் கேட்க மாட்டேன். வயறு எடுத்து தம்பி கேட்க. சரி போயிட்டு வாங்க. 1 ஓம் நமச்சிவாய. 2 ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2 சிவாய நம்ம. எத்தனைண்ணா? 2 ஒயிட்டே கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நைனா. எத்தனை நைனா? 1 கொடுத்துருவாரு. சரி கூட 2 யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துடலாம். இந்தா 2 வெள்ள போயிட்டு வா. இந்தா. ஓம் நமச்சிவாய. இந்த பக்கம் ஒருத்தர் நிற்கிறீங்க, இந்த பக்கம் ஒருத்தர் நிற்கிறீங்க. 1 விடுங்க போய். 1 சிவாய நமக. 2 கூட்டு எதை கொடுத்தாலும் திருப்தி ஆகாத உலகம் இது. சொல்றது புரியுதுங்களா? எதை கொடுத்தாலும் திருப்தி ஆகாத உலகம். திருவாடுத்தூரில் அந்த மாதிரி தான் இட்லி கொடுத்தாங்க. ஒரு சாமி ஐயா வெறும் இட்லி மட்டுமா வேற ஏதாவது கொடுக்குறேன்? பூரி பொங்கல் இருக்குது, எது வேணாண்டாரு அவரு. எத்தனை வேணும்? 2 கொடுங்க. இன்னைக்கு ஒயிட் ரைஸ் தான். இது லெமன் ரைஸ் காலி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நாளாக வந்து வெரைட்டி ரைஸ் வந்து கொஞ்சம் அளவு கம்மியாக போடுறோம், ஒயிட் ரைஸ் அதிகமாக்குறோம். காரணம் என்னென்னா வெயில் அதிகமாகுது. நிறைய பேர் வந்து அந்த தயிர் சாதம் இல்லை, வெரைட்டி சாதம் வந்து விரும்ப மாட்டாங்கல்ல. நிறைய பேர் அடுத்த நாள் வச்சு குடிக்கிறாங்க நீச்ச தண்ணியாக. அதனால் இப்போ வெரைட்டி சாதத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு அதிகமாக ஒயிட் ரைஸ் ஏற்றுறோம். முதல்லாம் வந்து 3ல் 3/4 அந்த 3ல் 1 ஏற்றுவோம். இப்போ 3ல் 1லையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் வெரைட்டி சாதம். 2 எதுவும் ஐயா? 2 சிவாய நமக. தாத்தா என்ன ஊர் நீங்கள்? கடலூர் மாவட்டம். என்ன பண்ணுறீங்க? கொல்லக்காட்டி வேலைக்கு போவோம், கடையில் சம்பிலுக்கு போவான். சரி, இங்கே என்ன பண்ணுறீங்க? கடலூர்லேருந்து வந்து அந்த இது மலையூருக்கு போனையா, அப்படியே வந்து 1 வாரம் ஆகுது. வீட்டுக்கு போகலையா? போகலையா? ஏன்? குடும்பம் இல்லை. 10 வருஷம் வீட்டு விட்டு கிளம்பி. 10 வருஷம் ஆகுது வீட்டு விட்டு கிளம்பியா? நான் மண்டபத்துக்கு வேலைக்கு போகிறேன். சரி போயிட்டு வாங்க. வேலையா முருகா சந்தையில்
மோர் இல்லைண்ணா, சாம்பார். தண்ணி நீ சொன்னது தண்ணி ஊற்றி காலை குடிக்கிறது. காலைல குடிக்கத்தா குடிங்க. ஒன்று கொடுங்க ஐயா. ஊறுகாய் இல்லையா? ஊறுகாய் இருக்கு. ஊறுகாய் வச்சு கூட்டு வேணாமா? வேண்டாம், கொடுங்க கூட்டோட கொடுத்துருங்க. ஓம் நமச்சிவாயம். 2. ஓம் நமச்சிவாய. 2. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. 2. எனக்கு எப்பயும் கொடுப்ப மாதிரியே கொடுத்துருக்கோம். 2 ஒன்றுதே கொடுப்பாரு எப்பயுமே. ஓம் நமச்சிவாய். ஒன்னானேண்ணா? தாத்தா எத்தனை? இவன் பார்க்குறான், யார்கிட்ட பேசுங்கிறாரு மாமா? உண்ணா. ஓம் நமச்சிவாய். என்ன தாத்தா எகிரி குச்சியா வந்துடுறியா? சாப்பாடு கிடைக்கல, வர மாட்டேன். சாப்பாடு இல்லை. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். தரேன் இரு உனக்கு தான் நீ படுற அவசரத்தை பார்த்தா என்னால தாங்க முடியல. அதுல இருந்து எகிரி டப்பால் எகிரி குச்சி வராரு மாமா. பசிக்கு தானே எடுத்துன்னு வர்றது சாப்பாடு. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 1. 2. ஓம் நமச்சிவாய நமக. 1. ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய. நான் மிச்சர் தாத்தா உனக்காகவே கூட்டெல்லாம் எடுத்துன்னு வரோம் பாரு. கூட்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துன்னு வரோம். மிச்சர் சாப்பிட்டா உடம்பு கெடுதல்ல. எத்தனை வேணும்? சிவாய நமக. 2. 1. ரெண்டு. சிவாய நமக. 1 கொடுத்துரு வரும். 1. தான் பேர் வச்சது தப்பே இல்லை மாமா. என்னதான் நம்ம கூட்டு பொரியல் செஞ்சா கூட அந்த மிச்சர் இல்லாம அவருக்கு சாப்பாடு போக மாட்டேங்குது. எதிர்கால கனவே. இதுக்கு மேல ஒரு எதிர்காலம் வரைக்குதா? ஏன்னா எதிர்கால கனவே பிளாக்கிடுதான்ற. இல்லைண்ணா நீயும் ஊருக்கு போறன்ற. போன பொங்கல் ஆச்சு, இந்த பொங்கல் ஆச்சு. தாம்பரம் ஒன்றும் கிடைக்கலையா? சரி நான் கெச்சா சொல்றேன். என்ன கெச்சா கண்டிப்பா சொல்றேன். போனா பேக்கரி தான். இங்க பேக்கரியா?
சரி, இங்கே ஆரம்பிக்க போகிறாராம் பேக்கரி. சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிடுங்க. நம்ம மிச்சரே எடுத்துன்னு வந்து கொடுத்தாலும் அவர் மிச்சர் வாங்கி தான் சாப்பிடுவார் பொழுது. நம்ம மிச்சரே கூட போட்டு வந்து கொடுத்தாலும் அவர் தனியாக மிச்சர் வாங்கி தான் சாப்பிடுவார் பொழுது. இல்லைப்பா, உங்களுதுல பருப்பு பத்தலை. சரி சாப்பிடுங்க சந்தோஷமா. ஓ சிவாய நமக. என்ன தாத்தா, 2 1 1 போதுமா? கொஞ்சம் சாப்பிட்டேன். சரி. தண்ணி மட்டுமா? எத்தனை வேணும்? போயிட்டு வாங்க. ஒன்று கொடுத்துருங்க. கவரா பின்னாடி வருது. ஆமாம், பின்னாடி வண்டியில் வருது. இந்த வண்டி வெயிட் தாங்கலை, கவர் ஏற்றினா வண்டி ஒரு பக்கமாக சாயுது, அதனால பின்னாடி வருது. இதே மாதிரியே வேனில் எல்லாரும் சிரிப்பாங்களா? நைனா, நீ வாங்கிக்கிறியா இல்லையா கவரு? பின்னாடி வண்டியில் வாங்கிக்கிறியா இல்லையா? கனம் தாங்க முடியல நைனா, அப்படியே கவர் இழுக்குது. வாயம்பூடி நிறுவனம்லாம் சிரிக்கிறாங்களா? அப்ப நீ கேட்டது சிரிப்பு உனக்கே வருது இல்ல? அன்னதானம் கொடுக்குற வண்டியில கவர்லாம் கேட்டுக்கிறீங்க. என்ன ஆயா? 2 நாளைக்கு வரீங்க, 2 நாளைக்கு வரலங்க. காய்ச்சி கூட கண்ணா போட்டு நாயமா பசியாகுது. 3 நாளா சாப்பிடல. இரு, அங்கே இருக்கிற பஞ்சாயத்து எடுத்துட்டு வரேன். என்ன தெரியல, ஒன்றை பார்த்தீங்கன்னா வந்துடு ஐயா வந்துட்டு நாங்கள் நின்றுலாம். அந்த வண்டி இடிச்சுருந்தா உங்களுக்கு தான் சேதாரம். வண்டி பாருங்க, அந்த வண்டி இடிச்சு தான் உங்களுக்கு தான் சேதாரம். அதனால பார்த்து வாங்க, சரிங்களா? பாட்டிய 3 நாளாவா சாப்பிடல நீ? மெய்யாலமா பாவம் எழிச்சு போய்க்கிற. அதான் முடியெல்லாம் ஒல்லி ஆயிடுச்சு பொழுது. நீ எத்தனை நாளா சாப்பிடல? 4 நாளா சாப்பிடலையா? அடக்கடவுளே. இப்படி திரும்ப ஆமா 4 உங்க சாப்பிட்ற சாப்பிட தான் எனக்கு அதிகமாக. நான் கும்படி ஏந்து வர மாட்டாரா? நான் தான் வாங்கி கொடுக்கணுமா? யாரு கும்படி அங்கே நின்று பார்க்குறாரு. வேணாம், ஒரு வேலைக்கு 2 வேலை கேட்டாரு. எங்க போய் வரீங்க? பையெல்லாம் எத்தனை? தாத்தா அங்கே இரு. ஐயோ அந்த கும்முடி பார்த்து நேக்கிறாரு. அவரு சின்ன பையன் மாரி இருக்கிறாரு. அவர் ஏந்து வர மாட்டார். இந்த வயசான தாத்தா ஏந்து வர்றாரு. பார்த்துக்குங்க. இங்கேயே உட்கார வேண்டியது தானே? அங்கேயே உட்கார வேண்டியது தானே? அங்கேயே உட்கார வேண்டியது தானே? குத்த அனுப்புவோம்ல நான். டெய்லி குத்த அனுப்பிச்சிங்கிறேன், வருதா? அப்புறம் இன்னைக்கு மட்டும் ஏந்து வர? அந்த பாப்பா காணுமா? நான் குத்த அனுப்புவேன் தான், உன்னை பார்த்துட்டேன்ல. சரி, வந்துட்ட வாங்கின்னு போ. எத்தனை சாப்பாடு வேணும்? 1 கவரில் போட்டுக்கிறியா? அது பிச்சுக்கும். எடுத்து போ. இப்படியே இங்கே பாரு, இங்கே உட்காந்து சாப்பிட்டு போ. Shiva
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अहं गुरुं दीप्तुम् अहदुहै शिवय अमर्पितगन्तुम् अरुणाचल अखिलं पठितिरुम् अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल पुनये अरुणाचल மண்ணை பெரிதொரு துணிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓராதுலத்தின் மேல்